இத பார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நான் நந்தினி வெளிநாட்டுக்கு அனுப்பணுங்கிற முடிவோட தான் இருந்தேன். எப்போ நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியோ இப்ப சொல்றேன், நந்தினி வெளிநாட்டுக்குலாம் போக மாட்டா, இதே ஊர்ல தான் இருப்பா. அதுவும் என் கூட என் வீட்டிலே தான் இருப்பா. இதுக்கு மேல நான், அர்ச்சனா, நந்தினி 3 பேரும் ஒரே குடும்பமா தான் இருப்போம். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன கேள்வி கேட்கிற உரிமை உங்கள யாருக்கும் கிடையாது. நந்தினி அடிச்சு அசிங்கப்படுத்தினதுக்கு இதுதான் நான் உனக்கு தர தண்டனை. வா போலாம். இறங்கி வா. வா என் கூட. என்னாச்சு? தலையெல்லாம் கலைஞ்சி முகெல்லாம் வீங்கி இருக்கு. ஏன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? நீங்களாவது சொல்லுங்களேன். நடந்தது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நந்தினி தயங்கி நிக்கிறா. என்னாச்சு? நந்தினியோட இந்த கோலத்தை பார்த்தா நீ இப்படி கேட்கறியே, அவளோட இந்த கோலத்துக்கு யார் காரணம் தெரியுமா? உன்னோட அம்மா. அம்மாவா? பொம்பளையா அவ? ராட்சசி. நந்தினி வெளிநாட்டு போறதுக்கு டிக்கெட் விசால ஏற்பாடு பண்றதுக்கு டிராவல்ஸ்க்கு கூட்டிட்டு போங்க நீ தானே சொன்ன.
அவங்க அப்பா இறந்து போனதுல இருந்து நந்தினி சரியா சாப்பிடாதனால போன இடத்துல மயக்கம் மட்டும் விழுந்துட்டான். அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக அவள் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். இவ வீடு போய் சேர்த்துக்குள்ள உங்க அம்மா அவ வீட்டு வாசல்ல காத்துட்டு இருந்திருக்காங்க. இவ வந்து இறங்குனதும் அப்பா சேர்த்து 10 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள உனக்கு ஆம்பளை துணை கேக்குதா, அதுவும் என் மாப்பிள்ளை தான் கேக்குதான்னு 10 பேர் முன்னாடி இவளை அசிங்கப்படுத்தி பக்கத்து வீட்டு வாசல்ல பெருக்கிட்டு இருந்த பொம்பளை கிட்ட விளக்கு மாத்த புடுங்கி அதை பிஞ்சு போற அளவுக்கு இவள் அடிச்சிருக்காங்க. உங்க அம்மாக்கு என்ன அப்படி ஒரு ஆங்காரம் ஆணவம்? அதான் விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா நந்தினியை கையோட உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இதுக்கு மேல நந்தினி என் வீட்டுல தான் இருப்பா, உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல நந்தினி வெளிநாட்டுக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவ நம்ம கூட நம்ம வீட்டுல இருக்கட்டும். அவளை உள்ள கூட்டிட்டு போ. அவ நம்ம கூட நம்ம வீட்டுல இருக்கட்டும். அவளை உள்ள கூட்டிட்டு போ. என்ன என்னங்க நல்லா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்களா? நான் நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கு மேல நந்தினி நம்ம கூட நம்ம வீட்டுல தான் இருப்பா. அவளை உள்ள கூட்டிட்டு போ. என்னங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அர்ச்சனா. நான் சொல்றத நீ கேளு. அவளை உள்ள கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போ. இத பார், என் வாழ்க்கையோட ஆரம்ப காலத்துல நான் நல்லா இருந்தேன்னா அதுக்கு காரணம் நந்தினியோட அப்பா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் இவ்வளவு நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நந்தினி. எப்படி யோசிச்சாலும் நந்தினியால எனக்கு நல்லது மட்டும் தான் நடந்திருக்கே தவிர கெட்டது எதுவுமே நடக்கல. ஆனா என்னால தெரிஞ்சோ தெரியாமலோ நந்தினியோட குடும்ப வாழ்க்கை போச்சு. இன்னைக்கு என்னாலதான் அவ அப்பாவையும் இழந்துட்டு நிக்கிறா. எல்லாத்துக்கும் மேல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறா. இந்த சூழ்நிலையிலையும் அவளை வெளிநாட்டுக்கு அமிச்சோன்னா நம்மளோட மனசாட்சி இல்லாதவங்க இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது. அப்புறம் உங்க அம்மாக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இது பார், நமக்கு எல்லா விஷயத்திலும் உதவியா இருந்தவன் நந்தினி. இப்போ நம்ம தான் அவளுக்கு அடைக்கலம் தரணும், ஆதரவு தரணும். நமக்காகவே வாழ்ந்த நந்தினிய இதுக்கு மேல ராணி மாதிரி நம்ம தான் வாழ வைக்கணும். புரிஞ்சுதா? நந்தினி எக்கேடோ கெட்டு போகணும்னு நினைச்சு அவங்கள வெளிநாடு அனுப்ப சொல்லல. அவங்க அப்பா இறந்ததை மறந்து அவங்க வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் வெளிநாடு அனுப்ப சொன்னேன். மத்தபடி ஊர் உலகம் பேசுறதுக்கு நாமளே காரணம் ஆயிடக்கூடாது. என்ன பெரிய ஊர் உலகம்? எனக்கு எவனை பத்தியும் கவலை கிடையாது. ஏன் நம்ம கஷ்டப்பட்டு ரோட்ல நின்னப்போ இந்த ஊர் உலகமா வந்து நம்மளை காப்பாத்துச்சு நந்தினி தானே வந்தா. அப்பேற்பட்ட நந்தினி இந்த ஊர் உலகத்துக்காக பயந்து வெளிநாட்டுக்கு அமிச்சு காலம் பூரா நிம்மதி இல்லாம அவஸ்தைப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. இத பார், நந்தினி நிம்மதியா இருக்கணுமா கூடாதா? நிம்மதியா இருக்கணுங்க. அதுக்காக நம்ம வீட்ல எப்படி? வேணும்னா அவங்க விருப்பப்படி அவங்க பழைய வீட்லயே இருக்கட்டும். அங்க தனியா இருக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டோம். ஹாஸ்டல் செல்வம், அர்ச்சனாக்கு பிடிக்காதப்போ நான் இங்க இருக்க கூடாது செல்வம். அர்ச்சனாக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உன்னை இந்த வீட்டுல தங்க வைக்க வேண்டியது என்னோட கடமை. அது மட்டும் இல்லாம உன்னால உருவான இந்த வீட்டுல தங்குறது உன்னோட உரிமை. அதை யாராலையும் மறுக்க முடியாது. நீ உள்ளவா. எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா இதுக்கு மேல கேளு. நீ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அர்ச்சனா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நந்தினி நம்ம வீட்டுல இருக்கிறது தான் நியாயம். அவ்வளவுதான். என்னங்க நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். அம்மா, என்னடா சந்தோஷமா பாட்டெல்லாம் பாடிட்டு வர? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தாம்மா. நான் தான் அன்னைக்கே சொன்னல உன் புள்ள சொன்னதெல்லாம் நடத்தி காட்டுருவேன்னு.
என்னடா சொல்ற? புரியும்படியா சொல்லு. ஆ, நந்தினி வெளிநாடு போயிட்டா நம்ம திட்டம் நிறைவேறாதுன்னு கவலைப்பட்டல்ல. ம். இனிமே நீ அதை பத்தி கவலையே படாத. ஏண்டா அந்த பொண்ணு வெளிநாடு போலியா? அவ வெளிநாடு போகாம இருக்கிறதுக்கு நீ ஏதோ ஏற்பாடு பண்றே, நீ அந்த ஏற்பாடு பண்ணிட்டியா? ஆமா, இனிமே நந்தினி வெளிநாடு போக மாட்டா. ஆ. அது மட்டும் இல்லம்மா, இனி நந்தினி செல்வம் வீட்டுல தான் தங்க போறா. என்னடா சொல்ற? செல்வமே நந்தினியை கூட்டிட்டு போய் அவன் வீட்லயே தங்க வச்சுக்கிட்டான். இதுக்கு அர்ச்சனா எதுவும் சொல்லலையா? சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைமா. ஆனா இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? யாரு? ஐயாதான். நீதான் காரணமா? ஆமாமா, நந்தினி வெளிநாடு போகாம இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன்ல. ஆமா. அதுக்கு துணையா நான் யாரை பயன்படுத்திருக்கேன் தெரியுமா? யாரு? சிவகாமி, அர்ச்சனாவோட அம்மாவை. அந்த அம்மாவா? அந்த அம்மாவே தான். ஆ? அவங்க கிட்ட போய் அர்ச்சனாவோட வாழ்க்கையில ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி நடிச்சு கொட்டி செல்வ நந்தினி விஷயத்த பத்த வச்சுட்டேன். ஏற்கனவே புகஞ்சிட்டு இருக்கிற சிவகாமி மனசுல நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. நேரா நந்தினி வீட்டுக்கு போய் விளக்க மாத்தால நந்தினி அடிச்சு விளாசிட்டாங்க. ஐயோ. விஷயம் கேள்விப்பட்டது என் நொண்ண இருக்கான்ல, அதான் செல்வம். அவன் நந்தினியை கூட்டு போய் அவன் வீட்டுல வச்சுக்கிட்டான். இனிமே வேடிக்கை பாரு, ஒரே கூத்துதான். பரவாயில்லடா வாசு, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் நீ கூட எதையோ சொன்னேன்னு நினைச்சேன். ஆனா இந்த நந்தினி விஷயத்துல புளியங்கொம்ப பிடிக்கிற மாதிரி அந்த சிவகாமி அம்மாவை பிடிச்சிருக்கியே நீ. எவ்வளவு சூப்பர் விஷயம் சொன்ன. ஒரு காஃபி போட்டு தர மாட்டியா? இதோ கொண்டு வரேன்டா. என்னையா என்னவோ மாதிரி இருக்க? செல்வத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. யோ, நீ எதுக்கே இப்ப புலம்புற? செல்வம் அப்படி என்ன பண்ணிட்டான்? நம்ம செல்வம் நந்தினியை கொண்டு வந்து அவன் வீட்டுல தங்க வச்சிருக்காண்டி. நானும் இப்பதான் கேள்விப்பட்டேன். வாசு தான் வந்து சொன்னான். செல்வம் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? என்னடி இப்படி பேசுற? அர்ச்சனா இதை எப்படி எடுத்துக்க? இந்த ஊர் உலகம் என்ன பேசும்? எல்லா வேலையுமே அர்ச்சனாவோட அம்மா தானே வந்துச்சு. அந்த அம்மா விளக்கமாத்த எடுத்துட்டு போய் நந்தினி பொண்ணை அடிச்சு அவமானப்படுத்தலாமா ஐயா? அந்த பொண்ணு எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. பாவம், இப்பதான் அந்த பொண்ணு அப்பா இழந்துட்டு வருத்தத்துல இருக்கு. அதுக்கு இப்படிப்பட்ட அவமானம் எல்லாம் தேவையா ஐயா? இந்த மாதிரி நேரத்துல நந்தினி விஷயத்துல செல்வம் பண்ணதாயா கரெக்ட். என்னடி இது? திடீர்னு செல்வம் செஞ்சதான் சரின்னு அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? செல்வத்தை விட நந்தினிக்கு தான் நான் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கேன். செல்வம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? நந்தினி தானே. அந்த நன்றிய செல்வம் மறக்கல. அவ செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. நீ சும்மா கடந்து புலம்பாத. இல்லடி, அர்ச்சனா இதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியலையே. என்னமோ நந்தினியால அந்த குடும்பத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது சாமி. அம்மா, நீ வக்கீலுக்கு படிச்சிருக்கியா என்ன? ஏண்டா? வக்கீல் மாதிரி கரெக்டா பாயிண்ட புட்டு புட்டு வைக்கிற. ஏய், எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான்டா. அந்த நந்தினியும் அந்த வீட்டுல இருந்தா தானே நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். அதான். அம்மா, ரொம்ப தலைவலிக்குது. காஃபி குடுக்குறியா? தரேன்டா கண்ணு. ஏங்க, காவியா மாப்பிள்ளையும் எப்படிங்க இருக்காங்க இப்போ? 2 பேருமே ஐசியூல தான் இருக்காங்க. மயக்கம் தெரியல. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க சிவகாமி. ஏங்க நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாம் உன் பொண்ணோட ராசி தான். உன் பொண்ணோட ராசி தான் என் பிள்ளைய இந்த மாதிரி பாடாப்படுத்துது. மரகதம், என்ன பேசுற? வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? பேசாம இரு. ஏங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், வாங்க. என்ன விஷயம் சொல்லு. எல்லாம் நந்தினி விஷயம் தாங்க. நந்தினி விஷயமா? நான் தான் ஏற்கனவே ஒரு வாட்டி நீ நந்தினி வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ அதிக பிரசங்கத்தனமா எதையும் பண்ணாதேன்னு சொன்னேன்ல. இப்ப மறுபடியும் என்னத்த பண்ண? என்ன சொல்லு, மறுபடியும் ஏதாவது ஏடா கூடமா பிரச்சனையை பண்ணிட்டியா? சொல்லு. நம்ம மாப்பிள்ளையோட தம்பி வாசு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க பாத்தியா? எவ்வளவு சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டியா? என்னங்க புரியாம பேசுறீங்க? நான் அவ்வளோ தூரம் நல்ல விதமா எடுத்து சொல்லியும் அவங்க அப்பாவை பறி கொடுத்தும் கூட அந்த நந்தினி மட்டும் இப்படி நடந்துக்கலாமாங்க?
நீ அர்ச்சனாவுக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு செஞ்சுட்டு வந்த காரியம் இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? எனக்கும் அதுதாங்க பயமா இருக்கு. மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்து சொன்ன மாதிரி நந்தினி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க வச்சிருக்காரா இல்லையான்னு தெரியணும். நீங்க அர்ச்சனாக்கு ஒரு ஃபோன் போட்டு கேளுங்களேன். எதுக்கு? நானும் அர்ச்சனா கிட்ட வாங்கி கட்டிக்கிறதுக்கா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அர்ச்சனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இப்படி எல்லாம் பண்றேன். மாப்பிள்ளை சும்மா கோவத்துல இப்படி எல்லாம் சொன்னாரா இல்ல உண்மையிலேயே நந்தினியை கூட்டிட்டு போய் வீட்டுல தங்க வச்சிருக்காரான்னு தெரிஞ்சுக்கணுங்க. நீங்க அர்ச்சனாக்கு ஃபோன் போடுங்க. எதையும் முன்ன பின்ன யோசிக்காம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால வருத்தப்படுறதே உனக்கு வேலையா போச்சு. மாப்பிள்ளையும் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாரு. அதனால உங்ககிட்ட அவர் சொன்ன மாதிரி செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு. அதாங்க எனக்கும் பயமா இருக்கு. கொஞ்சம் ஃபோன் போடுங்க. ஏங்க ஃபோன் எடுத்தாலே இல்லையா? ரிங்கு போகுது சிவகாமி, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. என்னங்க ஆச்சு? அர்ச்சனா நான் தான் ஃபோன் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டே கட் பண்றா. ஐயோ, ஏங்க இன்னொரு தடவை போட்டு பாருங்க. சரி. அர்ச்சனா எங்கிட்ட தான் ஃபோன் வருதுன்னு மறுபடியும் கட் பண்றா. என்ன இங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு அது இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். சுகமே வா.